அசுரர்களின் அக்னி அஸ்திரத்தையே நிர்மூலமாக்கிய மயில் தொகை பற்றி தெரியுமா? பழங்காலத்தில் அசுரர்கள் யாகம் செய்து பெரிய அக்னி அஸ்திரம் அழிவை உண்டாக்கும் ஆயுதம் உருவாக்கி கொண்டிருந்தனர். அது உலகையே எரிக்கக்கூடிய சக்தி கொண்டது. அப்போது தேவர்கள் உதவி கேட்டு வியாச முனிவரிடம் சென்றார்கள். அவர் தீய சக்தியை களைவதற்காக மயில்களை அழைத்தார். மயில்கள் ஒன்று சேர்ந்து தங்கள் இறகுகளை அசைத்து அந்த யாகத்தில் எழுந்த கொடிய அக்னியை அடக்கின. இறகின் வண்ணங்கள் அசைவதால் அசுரர்களின் மந்திர சக்தி முறிய யாகம் நிறுத்தப்பட்டது. இதனால் தேவர்கள் மயிலின் இறகே தீய சாபங்களை அழிக்கும் சக்தி கொண்டது என்று ஆசீர்வதித்தார்கள். இது சாப நிவாரணி ஆகும். மயில் இறகு சாபம், தோஷம், கெடு ஆகியவற்றை நீக்கும். பழமையான வாஸ்து தோஷம் இருந்தாலும் மயில் இறகை வீட்டில் வைப்பதால் குணமாகும் என்று நம்பிக்கை. பல இடங்களில் நாகதோஷம் சாப நிவாரண பூஜை செய்யும் போது மயில் இறகு கொண்டு ஆவணி அல்லது பாவனி சுத்திகரிப்பு செய்வார்கள். கோயில்களில் கும்பாபிஷேகம் செய்தாலும் கும்பத்தில் மயிலிறகு வைத்து நீரை தூவுவார்கள். இதற்கு காரணம் அதுவே சுத்திகரிப்பின் சின்னம் என்பதால். மயிலிறகை நீங்கள் வீட்டில் வைத்திருப்பது ஒரு அழகு பொருள் அல்ல. அது ஒரு தெய்வீக கவசம். சாபம், தோஷம், கெடுதல் அனைத்தையும் தடுக்கக்கூடியது. அது ராமனின் கருணையை, கிருஷ்ணரின் அன்பை, முருகனின் வலிமையை நமக்கு சேர்க்கும். இத்துடன் உள்ள லிங்கை கிளிக் செய்து மயிலை இறகின் பல நன்மைகளை தெரிந்து கொள்ளுங்கள். ஆன்மீக புரிதலில் ஹலோ சந்திரன்.